இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பி சு வெங்கடேசன், வீரபாண்டியன், அப்புறம் நம்ம சண்முக அண்ணன் எங்கே இருந்தாலும் ஓடி வாங்க. இன்னைக்கு தமிழக சட்டசபையில் என்ன நடந்திருக்கு பாருங்க. அதாவது இன்னைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நம்ம நிதியமைச்சர் மரியம் வில்சன் பாருங்க, அந்த பட்ஜெட் ஃபைல் கூட ஜபமாலி எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. பேசுறதுக்கு முன்னாடி சிலுவை குறி வேற போட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இது சட்டசபையை திருச்சபையான்னு கேளுங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து வேளாண் பட்ஜெட்டை வந்து நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கொண்டு போய் சாமி வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் 3 பேரும் அவ்வளோ அறிக்கை விட்டீங்க, எதிர்த்தீங்க. இதையும் கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். தேர்தல் பரப்புரையின் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி ஆட்சியை வழங்குவதே தனது இலக்குன்னு சொன்னாரா? ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? மரியம் வில்சன் இப்படி பண்ணுறாரு. நம்ம சபாநாயகர் அவர் வந்து பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை பேசி கூட்டத்தை தொடங்குறாரு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. அதனால் முதலமைச்சர் விஜய் வந்து இந்த கவனத்துக்கு எடுக்கணும். எம்எல்ஏவோ மந்திரியோ யாருக்காக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கும். அது வந்து சட்டசபைக்கு வெளியில் சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி மசூதியிலையோ கோயில்லையோ இல்லை சர்ச்சிலையோ சாமி கும்பிட்டு வந்துட்டு சட்டசபைக்கு வரும்போது அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான ஒரு அமைச்சராக எம்எல்ஏவாக இருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நீங்கள் வந்து ஹஜ்ஜு மானியம்னு 25,000க்கு பதில் 35,000 கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே, வரவேற்கிறேன். ஆனால் இந்த இந்து மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த கோயிலில், அது பெண்களாக நாங்கள் சொல்கிறோம், கழிப்பறை வசதிகள் நிறைய கோயிலில் இல்லை. அதுக்கப்புறம் வரிசையில் நிற்கிறதுக்கு ஒரு கட்டணம், அதுக்கப்புறம் இந்த கார் பார்க்கிங், அர்ச்சனை சீட்டுன்னு ஒரு எல்லாத்துக்கும் கட்டணும். நீங்கள் 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வரிசையில் நிற்காம நேரம் சாமி கூட கொண்டு போய் காட்டுறது பழக்கமும் சில இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோடைய காசு தமிழக அரசாங்கம் தான் எடுத்துக்குது. அதனால் தயவு செய்து இந்து மக்களுக்கு இந்த சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுங்க.